திரு மணிவண்ணன், இந்த ஏற்கனவே உங்களுடைய தொடர்ச்சியாக தான் திரு கனகராஜ் ஒரு கருத்தை முன் வச்சாரு. ஸோ இது எல்லா நாடுகள், சர்வதேச நாடுகளுடைய ப்ரையாரிட்டி என்னவா இருக்கும்? நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வெர்சஸ் எத்திக்கல் ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறதுல யூரோப் எப்படி பார்க்குறாங்க, யூஎஸ் எப்படி இருக்கு, அல்லது ஏஷியன் கண்ட்ரிஸ், ரொம்ப குறிப்பாக வளைகுடா நாடுகள் எப்படி இருக்கும்? அதுதானே இதை தீர்மானிக்கக்கூடியதாக மாறலாம் ஒருவேளை. திரு கனகராஜ் சொன்ன அந்த மனிதநேய பேரழிவுங்கிற ஒரு விஷயத்துல எல்லாருமே உடன்படுறோம். நம்ம எத்திக்கல் ஃபாரின் பாலிசி இல்லை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் நான் சொல்லலை. நீங்க சொன்ன மாதிரி இந்த உலகத்துல பொதுவாக எல்லா நாடுகளுடைய வெளிநாட்டுக்குள்ளேயும் செல்ஃப் இன்ட்ரெஸ்டை தான் மையமாக கொண்டதா இருக்குதுங்கிறது யதார்த்தம். அதுதான் சொன்னோம். நீங்க சொன்ன இந்த ஆப்ஷன்ஸ், திரு மாணிக்கம் கூட அதை சொன்னார், 3 ஆப்ஷன்ஸ் சொன்னாரு. அதுல 2வது ஆப்ஷனா அரபு நாடுகள்லாம் ஒன்னா இணைந்து அல்லது யூனிஃபைடா ஒரு அழுத்தம் கொடுத்தா நிற்கும்னாரு. அதுக்கான கலை யதார்த்தம் அப்படி இல்லை. ஏன்னா அரபு நாடுகளே பிரிஞ்சு போயிருக்காங்க. அது ஷியா சுன்னி பிரச்சனைகள் இருக்கு, ஏராளமான கருத்து, அங்கேயே பவர் ரைவல்ரிஸ் இருக்கு. அவங்க ஒன்னா இல்லை. தட் இஸ் தி மேஜர் ப்ராப்ளம் தேர். 2வது அமெரிக்காவுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் கன்சென்சஸ் ஏற்பட்டு இஸ்ரேல் மீது அமெரிக்கா வைத்திருக்கின்ற அந்த லெவரேஜை பயன்படுத்தி இந்த போரை கொஞ்சம் மட்டுப்படுத்தலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்க நவம்பர் 7 அங்க அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு நெருக்கடியும் ஏற்படுதா பைடனுக்கோ அல்லது கமலா ஹாரிஸ்க்கோ? நீங்க இல்லைன்னா ட்ரம்ப்புக்கான கூடுதல் ஆதரவுன்னு வந்துடலாம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய எக்ஸ்ட்ரீம் ரைட் அப்படின்னு இருக்கும்போது அதை ஆதரிக்க வேண்டிய ஒரு இடத்திற்கும் அவர்கள் தள்ளப்படுகிறார்களா தேர்தல் நேரம் இருக்கிறதுனால? அல்லது அமெரிக்கால பொதுவா ஒரு அரசியல் கட்சிகளிடையே, 2 பிரதான அரசியல் கட்சிகளிடையே ஒரு கன்சென்சஸ் இருக்கு. அது இஸ்ரேல் ஹேஸ் a right to defend itself. இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு குறிப்பிட்டார். எஸ், ஆமா. அத அந்த ஒரு பிரின்சிபலை வச்சுக்கிட்டு தான் அவங்க நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. சோ இப்போ இந்த 2 கட்சிகளுக்குள்ள டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ஜனநாயக கட்சி ஓரளவுக்கு இந்த மனிதநேய ஆங்கிள கொஞ்சம் கவனிக்குது. இது இஸ்ரேலுடைய பதிலடி என்பது டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா இருக்குதா அல்லது ப்ரப்போர்ஷனேட்டா இருக்கா அப்படிங்கறத மட்டும் அவங்க பாக்குறாங்க. ஆனா இஸ்ரேலுக்கு தன் தாக்குதலில் இருந்து மீண்டும் பதிலடி கொடுக்கும் உரிமை இருக்கிறதுங்கிறத அவங்க மறுக்கல. ஒரு அளவுக்கு மேல அடிக்காதீங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர. சோ அந்த லெவல்ல இருக்கும் பொழுது அமெரிக்காவால பெரிய அளவு இஸ்ரேல் மீது ஒரு கண்ட்ரோலை செலுத்த முடியல. இந்த மாதிரி பைடன் தொடர்ந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தா கூட தொடர்ச்சியா ஆயுத சப்ளையும் சரி, நிதி உதவியும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ போற எப்படி அவங்க நிறுத்த அப்படிங்கிற கேள்வி இருக்கு. மற்ற நாடுகள், திரு மாணிக்கம் சொன்னது போல, மற்ற நாடுகள் இந்த டைரக்டா இதுல ஒரு ஸ்டேக்ஸ் இல்லாத மற்ற நாடுகளால என்ன பண்ண முடியுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அவங்கள சம்பந்தப்பட்ட பிராந்தியத்தில் இருக்கிற நாடுகளே ஒன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியலங்கிறப்போ அந்த பிராந்தியத்துல சம்பந்தப்படாத 3வது தரப்பு நாடுகள் எப்படி ஒன்னா ஒரு மாரல் வார்ஸ் ஃபோர்ஸா இருக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. பொருளாதார நெருக்கடிங்கிறது எல்லா நாடுகளுக்கும் தானே வரும். ஒரு பெரிய போர் நடக்குதுன்னா உலகம் முழுக்கவே அது ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் இல்லையா ஏதோ ஒரு வகையில? இப்ப நீங்க தொடர்ச்சியா கடந்த ஒரு உக்ரைன் போர்ல இருந்தே நீங்க பாக்குறீங்க, எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த பொருளாதார நெருக்கடி, போரினால் ஏற்படும் பொருளாதார நெருக்கடி என்பது மற்ற எல்லா நாடுகளையும் இந்த போரை நிறுத்த சொல்லி ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக அவர்களை ரேலிங் பாயிண்டாக அது உருவாக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம். விலைவாசி ஏத்துக்கிறோம், எங்களால வேற என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. We are not able to we are not impelled by this economic crisis. அதான் இப்ப யதார்த்தமா இருக்குது. இஸ்ரேல் ஆயுத பலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற நேரத்துல ஈரான் இப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா முழு நேர ஒரு யுத்தத்துக்கு ஈரானுமே தயாரா இருக்காதுன்னு தான் திரு மாதேஸ்வரன் கூட குறிப்பிடுறாரு. ஈரானோட ஐடியா என்னவா இருக்கும்? அவங்க பேசாம இருந்தா அவங்களுடைய கிரெடிபிலிட்டி அடி வாங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க ஈரானுடைய கிளையன்ட்ஸ் தான் ஹெஸ்போல்லாவும் ஹமாஸும் ஏமன்ல இருக்கிற ஹூத்திஸும். அவங்க அடிவாங்க இஸ்ரேலால் தாக்கப்படும் பொழுது ஈரான் அமைதியாக இருந்தால் அல்லது பதிலடி கொடுக்காமல் இருந்தால் ஈரானுக்கு நம்பகத்தன்மை அந்த நாடுகள் அந்த தரப்புகள் மத்தியிலே குலைந்து விடும். எனவே ஈரான் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அதனால தான் அது செய்யும். உங்க நிறைவு கருத்து. அதாவது இதை எப்படி பார்க்கணும்னா, இஸ்ரேல் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா பயன்படுத்துது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை இன அழிப்பு செய்து
அதே மாதிரி அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த அவர்களுக்கு யாரெல்லாம் எதிராக விரலை தூக்குறாங்களோ கையை நீட்டுறாங்களோ அவங்கள அழிக்கிறதுக்கான ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபடுறாங்க. இதுக்கான சூழலையும் அவங்க வந்து கடந்த 10 ஆண்டுகளை உருவாக்கி அழிக்கிறாங்க. அப்போ இது எப்போ முடியும் அப்படின்னா, இந்த தலைவர்கள் எல்லாத்தையுமே அவங்க தீர்த்து கட்டிட்டு அந்த இடத்துல அவர்கள் மட்டும்தான், அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற உண்மை தீரும். அடுத்தது அங்கே தேர்தல் வரும்பொழுது, இஸ்ரேலில் தேர்தல் வரும்பொழுது ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்ந்தால் அப்புறம் அங்கே வந்து ஒரு